ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2203வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய திருவெளிக்கூற்றிருக்கை பிரபந்தத்தின் 6வது பகுதியை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதல் 5 பகுதிகளிலே அனுபவித்த பாசுர வரிகளை பார்த்துவிட்டு பின் இன்றைய பகுதிக்கு செல்லலாம். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை, ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்று அழல் வாய் வாளியின் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலொடு மானுரி இலங்கு மார்பினின் இருபிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஓர் ஈரடி மூவுலகளந்தனை, நார்திசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால் வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத் தரந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுனுள் தீர்த்தனை, முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கு இருபிறப்பறுப்போர் அறியும் தன்மையை. இனி அடுத்த இன்று அனுபவிக்க இருக்கும் பகுதி. முக்கண் நால் தோள் ஐவாய் அறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவு அருந்தன்மையை பெருமையுள் நின்றனை, ஏழுலகு எயிற்றினில் கொண்டனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை. முக்கண் நால் தோள் ஐவாய் அறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவருந் தன்மையை பெருமையுள் நின்றனை, ஏழுலகு எயிற்றினில் கொண்டனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை. முதலிலே பதவுரை பார்ப்போம். முக்கண் மூன்று கண்களையும், நால் தோள் நான்கு தோள்களையும், ஐவாய் அறவோடு ஐந்து வாயுடைய பாம்பையும், ஆறு பொதி சடையோன் கங்கை நதி அமைந்த சடையையும் உடையவனான ருத்ரனுக்கு, மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து வாயையுடைய பாம்பு கங்கை நதி அமைந்த சடையுடைய ருத்ரனுக்கு அறிவு அவனுக்கு கூட அறிய இயலாத தன்மை சுவாபத்தை உடையவனாய் இருக்கிற பெருமையிலே நின்றனை நிற்கிறாய். ஏழு உலகங்களை எல்லாம் உலகங்கள் ஏழினையும் எயிற்றினில் கொண்டனை ஸ்ரீ வராகமாகி தந்தத்திலே எடுத்து கொண்டாய் கூறிய அறுசுவை பயனும் ஆயினை. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள 6 வகை சுவைகளாகிற பிரயோஜனமும் நீயே ஆகி நின்றாய் என்பது இன்றைய பாசுரம். வியாக்கியானத்தை பார்க்கலாம். இனி உபாசகர்களால் தத்தம் உபாசனங்களில் அறியப்படும் குணங்களை உடையவன் என்று சொன்னது அவர்கள் அறிந்தபடியே அனுசந்தித்தபடியை சொன்னதே ஒழிய அளவிட்டு அறிந்தபடியை கூறியது அல்ல என்பதை காட்டுவதற்காக. சிறப்பற்ற ஞானமுடைய ருத்ரனாலும் சிறப்புற்ற ஞானமுடைய யுத்ரனாலும் அளவிட்டு அறியப்படாத தன்மை உடையவன் என்பதை காட்டுகிறார். முக்கண் சுவாபதேசத்தில், அதாவது உள்ளுரை பொருளிலே அறிவை காட்டும் கண்களின் மிகுதியாலும் ஈஸ்வராத் ஞானமன் விஸ்சேத் சிவனிடமிருந்து அறிவை பெற விரும்ப வேண்டும் என்று பிறருக்கு அறிவு அளிப்பவனாக பிரசித்தியாயிருப்பதாலும் தன்னை பேரறிவாளனாக அபிமானித்திருக்கும் ருத்ரன் தன் பெருத்த அறிவை கொண்டு அவனை எம்பெருமானை அறிய பார்த்தால் அந்த ருத்ரனுக்கும் எட்டாத இயல்பை உடையவன் என்கிறது. முக்கண் மூன்று கண்களை உடையவன். கண்களின் மிகுதி அறிவு மிகுதியை காட்டுகிறது. நால் தோள் சர்வேஸ்வரன் சதுர்புஜனாய் இருப்பதை பார்த்து தானும் 4 தோள்களோடு கூடியிருப்பவன் சக்தியிலும் மிகுந்தவன் என்று காட்டுகிறது. ஒன்றிரண்டு கண்ணினானும் உன்னையேற்ற வல்லவனே என்று திருச்சந்த விருத்தத்திலே சொல்லப்பட்டபடியே இப்படி அறிவதற்கு உறுப்பான ஞான சக்திகள் மிகுந்தவனாலும் அறிய இயலாது
அவனை அறிய இயலாது என்று காட்டுவதன் மூலம் மற்றும் உள்ளவர்கள் அறிய பிரசக்தியே இல்லை என்பதை உணர்த்துகிறார் ஆழ்வார். ஐவாய் அறவோடு ஆறுபதி சடையோன், 5 வாயையுடைய பாம்பையும் கங்கையையும் தலையின் ஒரு பகுதியிலே பொதிந்து கொண்டிருக்கும் சடையை உடையவன். இதுவும் அவனுடைய சக்தியின் மிகுதியையே காட்டுகிறது. அறவோடு 6 பொதி என்பதால் இவை இரண்டும் சடையில் இருப்பதை கூறுகிறதாகுமாம். அல்லது அறவோடு என்று அரவம் உடம்பில் இருப்பதை கூறுகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கழுத்திலே பாம்பை போட்டிருப்பவன் அல்லவா, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை. இந்த ஞான சக்திகள் எல்லாம் கொண்டும் அறிய முடியாத பெருமையை உடையவனாயிருந்தாய். அறிவரும் தன்மையை பெருமையுள் நின்றாய். அறிவரும் அறிய முடியாத, இதனால் மிக்க ஞான சக்திகளை உடைய பெருந்தலையான ருத்ரன் முதலான ஒரு நிலையே இதுவான பின்பு அற்பமான ஞான சக்திகளை உடைய என்னை போன்றவர்கள் அவை கொண்டு உன்னை பெற இயலுமோ? நீயே உனது நிர்ஹேதுக கிருபையாலே எனக்கு அருள் புரிய வேண்டும் என்னும் கருத்தை காட்டுகிறார். 7 உலகு எயிற்றினில் கொண்டனை. இந்த உலகிற்கு பிரளயத்திலே ஆபத்து வந்தபோது அந்த ருத்ரர்கள் முதலானவர்கள் உதவவில்லையே, நீ அல்லவோ உதவினாய். 7 உலகு சக்தியுள்ள அந்த ருத்ரர்கள் முதலானவர்களோடு நம்மோடு வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் பிரளயம் கொண்டபோது அண்டச்சுவற்றிலே போய் ஒட்டி கொண்டிருந்த எல்லா உலகங்களையும் 7 உலகங்களையும் சேற்றுக்கும் நீருக்கும் தயங்காத மகாவராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு புகுந்து குத்தி எடுத்து வெள்ளை தந்தத்தின் நுனியிலே மல்லிகையிலே வண்டு போலவும் வெள்ளிப்பூணிலே ஒரு நீலமணியை அழுத்தினது போலவும் ஒளிவிடும்படி வைத்து கொண்டாய். 7 உலகு. இதனால் பிரளயம் கொண்ட பூமியை எடுத்தது போல சம்சார பிரளயம் கொண்ட என்னையும் எடுத்தருள வேண்டும், என்னையும் காத்தருள வேண்டும் என்னும் கருத்தை உணர்த்துகிறார். 7 உலகு என்றது மேலே உள்ள 7 உலகங்கள், கீழே உள்ள 7 உலகங்களையும் கூறுவதன் மூலம் சகல உலகங்களையும் உபலட்சணமாக சொல்லுகிறது. கூறிய அறுசுவை பயனும் ஆயினை. இவ்வுலகில் மனிதர்களுக்கு பயனாக சாஸ்திரங்களில் கூறப்படும் உப்பு, புளிர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கார்ப்பு, கைப்பு, காரம், கசப்பு என்னும் 6 சுவைகளாகவும் ஆனாய், அறுசுவையாகவும் ஆனாய், பயன்களாகவும் நீயே இருக்கிறாய். அறுசுவை பயனும் ஆயினை. அறுசுவை அடிசிலென்கோ என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்னார் அல்லவா, அது போலத்தான் அவர்களுக்கு இனிய அறுசுவை அடிசிலாகி அவர்கள் விரும்பும் பயனை அளிப்பது போல் எனக்கு இனிய பயனாயிருக்கும் அறுசுவை அடிசிலான உன்னை எனக்கு தந்தருள வேண்டும் என்னும் கருத்தை இங்கே இதனால் காட்டுகிறார் ஆழ்வார். பாசுரம் இதுவரையில் உள்ளதை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை இன்றனை, ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல் வாய் வாளியின் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலோடு மானுரி இலங்கு மார்பினின் இருபிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை, நாற்றிசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறிய நால்வாய் மும்மத திருசெவி உறுதனி வேளத் தரந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை, முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை ஐம்புல நகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத் திரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று ஆங்கு இருபிறப்பறுப்போர் அறியும் தன்மையை, முக்கண் நால்தோள் ஐவாய் அறவோடு ஆறுபதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை, 7 உலகு எயிற்றினில் கொண்டனை, கூறிய அறுசுவை பயனும் ஆயினை என்ற இன்றைய பாசுர பகுதி வரையிலும் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கை பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். இதிலே ஒன்று அறியலாம். இன்று கடைசி 7 அடுக்கு உள்ள பகுதிக்கு வந்துவிட்டோம்.
அதிலே பார்த்தீர்கள் என்றால் இன்று பார்த்ததுக்கு நேற்று ஒரு கடைசி வரி, ஒன்றினின்று ஆங்கு இருபிறப்பறுப்போர் அறியும் தன்மையை. இன்றைய பகுதியிலே முக்கண், 4 தோள், ஐவாய், அறவோடு 6 சடையோன் அறிவரும் தன்மையை பெருமையுள் நின்றனை 7 உலகு எயிற்றினில் கொண்டனை. 1 2 3 4 5 6 7 என்ற ஆரோகணமாக செல்வதை இன்றைய பாசுர பகுதியிலே பார்த்தோம். இதுவரை இந்த 23 அடிகள், இந்த பாசுர அடிகளை பார்த்திருக்கிறோம். அவை எப்படி அந்த ரதபந்தத்திலே பொருந்தி நிற்கின்றன என்பதை படமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் பார்த்து அனுபவிக்க கோருகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்குடந்தை 6ஆம் தாழ்வான் சக்கரபாணி பெருமாள் திருவடிகளே, சாரங்கபாணி பெருமாள் திருவடிகளே சரணம். சரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் துரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.